ஹாய் நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இது ஜிபி வாட்ஸ்அப் பற்றி முற்றமுள்ள ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸாக உங்களுக்கு ஒரு ட்ரிக் கொண்டு செல்வேன். அது சீக்ரெட், கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாமா இல்லை பண்ண தேவையில்லையா, க்ரியேட் ஜிபி வாட்ஸ்அப் பாய்க்க தேவையில்லையா அண்டு உங்களுக்கு ஒரு மனசில் எண்ணம் உண்டு ஓடிக்கிந்திக்குமே இதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஜிபி வாட்ஸ்அப். ஓகே, இதில் என்னென்ன பலன் இருக்குண்டா, 3 டாட் இருக்கி மூலையில், அதை கிளிக் மூலையில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஜிபி செட்டிங் அண்டிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதில் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இது ஓகே, அவ்வளோத்தையும் அன்எனேபிள் பண்ணுறேன். ஓகே, ஜிபி வாட்ஸ்அப் கொடுத்திக்க ப்ளஸ் அட்வான்டேஜ் ஆப்ஷன் தானே இது. ஹைட் லார்ஜ் சீன், உங்களுக்கு ஆக்களுக்கு லார்ஜ் சீன் காட்டப்படாண்டா அதை ஹைட் பண்ணுற, அதாவது ஒழிச்சு வைக்கிறதுக்குரிய ஆப்ஷன் தானே இது. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. வேணுமெண்டா டிசேபிள் ஃபார்வர்ட், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று வருது, அதை ஃபார்வர்ட் பண்ண சொல்லிக்கும். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணினாலும் அவைகளுக்கு மேலுக்கு ஃபார்வர்டட் என்று காட்டாது. அன்னையத்தை மறைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தானே இது. அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க வேணுமெண்டா. ஓகே, ஹைட் வியூ ஸ்டேட்டஸ், நாம் ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா எங்களுக்கு காட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆப்ஷன், அதையும் கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, ஆகளுக்கு இருக்க ஆப்ஷன் என்னென்னா முக்கியமானது உண்டு. கேர்ள்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும். நீங்கள் ஒரு இப்போ அநேகமானவங்கள்ட்ட ஜிபி வாட்ஸ்அப் இருக்கி நீங்கள் பாய்க்கிங்கண்டா இன்றைக்கி எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன செய்யுமாண்டா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன், ஸ்டிக்கர் அடிக்க உங்களோட முகத்தை போட்டு ஸ்டிக்கர் அடிக்க மறந்துட்டு நீங்கள் மறுநேரத்தை டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் ஸ்டிக்கர் அடித்து போட்டாலும் அவளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணின ஃபோட்டோவும் அதில் காட்டும். அதுக்காகத்தான் இந்த ஆப்ஷன் நீக்கி டிலீட் ஸ்டேட்டஸ் போட்டு டிலீட் பண்ணாலும் அன்றைக்கி ஆப்ஷனில் காட்டும். இங்கே இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். அதாவது நீங்கள் மெசேஜ் போட்டு டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து மெசேஜ் போட்டு டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து இல்லைண்டாலும் ஜிபி வாட்ஸ்அப் பாய்க்காக இதை எனேபிள் பண்ணிக்கிருந்தால் காட்டும். இது ப்ளூ ட்ரிக் வேண்டா, நீங்கள் பார்த்து போட்டு பார்க்காத மாதிரி காட்டுறதுக்குரிய ஆப்ஷன் தானே இது. அதில் கான்டாக்ட்ஸ் அண்ட் இருக்கி இது இருக்கி பெட்டியில் கொஞ்சம் குயிக்காண்டு வீடியோ முடிக்க பார்க்கேன். ஜஸ்ட் ரைட். ஓகே, நீங்கள் இப்போ கான்டாக்டுக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். டைப்பிங்கை நீங்கள் டைப் பண்ணுறதை காட்டப்படாண்டா ஹைட் பண்ணி வைக்கலாம். இது மைக்ரோஃபோன் நீங்கள் அதைக்கிறது காட்டப்படாண்டா அதையும் ஹைட் பண்ணி வைக்கலாம். அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கி. அதே மாதிரி குரூப்ஸுக்கும் இருக்கி, ப்ராட்காஸ்ட்டுக்கும் இருக்கி. ஓகே, அடுத்தது செகண்டாக நாம் பார்க்க போகிறது யூனிவர்சல் செட்டிங். ஓகே, இதில் குவாலிட்டி சம்மந்தமானது தான் இருக்குமானே வீடியோக்குரிய. ஓகே, இதையும் எனேபிள் பண்ணிக்கிட்டால் இப்படி ஒரு எஸ் கொடுத்து இல்லைண்டா ஒரு தரம் ரீஸ்டார்ட் ஆகும் வாட்ஸ்அப். ஓகே, திருப்பி அந்த ஆப்ஷனுக்கு போயிருக்கோம். ஓகே, சென்ட் 5 minutes ஸ்டேட்டஸ், அது என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் அநேகமானவர்கள் 30 நிமிஷம் தானே ஒரு ஸ்டேட்டஸ் போடையிலும் அவனை நம்மளால் நேற்று ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்டா எஸ் கேட்கும் கொடுத்து ரீஸ்டார்ட் ஆகும். ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு எத்தனை நிமிஷம் வேண்டாம் போடையிலும் 5 நிமிஷம் பொறுக்கா போடையிலும் ஸ்டேட்டஸ். எப்படி அட்வான்டேஜ் இருக்கி. ஜிபி வாட்ஸ்அப்பு லிங்கையும் நான் கேளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், போய் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸிட் ஆகிரோன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் காட்ட போகிறேன். ஓகே, இப்போ ப்ளஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கலவா, ப்ளஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கி
அதை கிளிக் பண்ணுங்கள். இது மறைக்குது இந்த சிம்பிள். ஓகே, கிளிக் பண்ணினீங்கண்டா இப்படி 2 4 6 5 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆக மேல் ஆப்ஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிளிக் பண்ணுங்கள். அது லோடிங் ஆகும். இது என்னத்துக்குண்டா உங்களோட முன்னுக்கு இருக்க உங்களுக்கு ஒயிட் கலரில் நிற்கும் நார்மல் வாட்ஸ்அப். அன்னையத்தை நீங்கள் தெம்மை போட்டும் நீங்கள் இதாவது ஜஸ்ட் வெயிட் லோடிங் ஆகி செஞ்சு ஆடின தமிழன் திருப்பி போய்க்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. ஓகே, இன்னைக்கு விநாயகத்தை நீங்கள் பேக்ரவுண்டில் இப்படி ஏதாவது ஒன்றை வச்சுக்கலாம். அது தானே அந்த ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம். கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எடிட்டு கொடுத்தேலண்டா ப்ளஸ்ஸு கொடுங்க. உங்களோட ஃபோல்டர் எல்லாம் வரும். அதில் ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ஒன்றை நான் செலக்ட் பண்ணிட்டேன். பெரிய சேவ் கொடுங்க. கொடுத்து போட்டு மேலுக்கு சேவுக்கும் கொடுத்தேலண்டா சேவ் ஆயிடும். இப்படி கீழுக்கு எக்கச்சக்கமாக ஆப்ஷனிக்கு அதை விளக்கிக்கிறது நம்மளுக்கு நேரம் பார்த்தாது. அதை நீங்களே செஞ்சுக்கலாம். மற்ற ஸ்டேட்டஸில் இதுக்குரியது தான் நான் தந்திருக்கி அவ்வளோ ஸ்டேட்டஸுக்குரியது ஒரு நிறைய இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, சேவுக்கு கொடுத்தேலண்டா பேக்ரவுண்டில் ரீஸ்டார்ட் ஆகி வரும். இன்றைக்கி ஒரு ஃபோனில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதால் காட்டுதில்லை. ஓகே, எப்படின்னு செஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் உள்ள ஒளிஞ்சு கிடக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் என்னோட குரூப்பை நினச்சி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கண்டா இப்படி ஒரு ஐக்கான் ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கண்டா என்ன செய்யமாட்டா உங்களுக்கு நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். அதால் நீங்களும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டெல்லாம் போட்டு விரும்பினதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த பாஸ்வேர்டை கொடுத்தேன்டா உள்ளுக்காய் நான் மறைச்சி வச்சுக்கிறதெல்லாம் காட்டும். ஓகே, இப்படி தானே இதோட ட்ரிக்ஸ். ஓகே, இன்னும் நிறைய ட்ரிக்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்ண்டா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வெறும் எம்டியாக கிடக்க விடாதீங்க. கேட்டீங்கன்னா கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்த்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ப்ளஸ் ட்ரிக் கொண்டு செல்லலாமண்டு இருந்தேன். அனைத்தையும் செல்கிறேன். ஓகே, ப்ளஸ் ட்ரிக்கை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ட்ரிக்குக்கான ஆப்ஷன் வேறு எதுலேயும் இல்லை. ட்ரிக் என்னென்று சொல்கிறேன். அநேகமாக ஜிபி வாட்ஸ்அப் பாவிக்காதவங்க, ஜிபி வாட்ஸ்அப் பாவிக்காக்கள் இப்போ ஹார்ட்டின் என்னை மறந்து வைத்து திருப்பி போகிறேன் ஜிபி வாட்ஸ்அப்புக்கு. ஓகே, ஸ்டேட்டஸுக்கு போய் ஒரு ஆளை நீங்கள் வியூ பண்ணுறேன். அது உங்களுக்கு தேவையாண்டா அதை டவுன்லோட் பண்ணணுமெண்டா கீழுக்கு அடியில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கி. அதை கிளிக் பண்ணினேலண்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ உங்களோட கேலரிக்கு வந்து கிடக்கும். இந்த ஜிபி வாட்ஸ்அப் பாவிக்காத ஆக்களுக்கான ஒரு ஆப்ஷனிக்கு ஃபைல் மேனேஜருக்கு போய் டிவைஸ் ஸ்டோரேஜுக்கு போங்க. அதாவது ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணக்கூடியது மேலுக்கு மோர் ஆன் டிக்கும் அதை கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபைலை தட்டுங்க. அண்ட் அடுத்ததாக நீங்கள் போக வேண்டியது வாட்ஸ்அப்புக்கு போய் மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போனோடனே மேலுக்கு .ஸ்டேட்டஸ் அண்டிக்கும் அதுக்குள்ளே போனேன்டா நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸ் வரும். அதை நீங்கள் மோரோ கொடுத்து வேறு ஃபைலுக்குள்ளே மூவ் பண்ணி நீங்கள் எழுமனேதை பாய்க்கலாம். இதான் இந்த ஆப்ஷன். தெரியாதாக நிறைய பேர் இருக்கீங்க. அயலுக்காக க்ரியேட் பண்ண வீடியோ தான் இது. அண்ட் இது வரைக்கும் பொறுமையோடு பார்த்துக்கிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்களுடன் என்றென்றும் இளங்காவி ML5 அஹ்மத். நன்றி.